பெத்தி. தெலுங்குல இந்த புஷ்பான்னு ஒரு படம் வந்து ஓடினாலும் ஓடிச்சு. அங்கே இருக்க டேரக்டர் பூராவுமே அவங்க இஷ்டமினி கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க போல். ஆடியன்ஸ் எல்லாம் முட்டா போயிலுங்க, நம்ம என்ன எடுத்து வச்சாலும் பார்த்துருவானுங்க அப்படின்ட்டு. இல்லை இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் வந்துட்டு சுகுமார், புஷ்பா படத்தோட டேரக்டர். நம்மளை மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் உருவாகட்டும், உருவாகி படமாகவனை பூரா சாவடிக்கணும்னு நினச்சிட்டார் போல இருக்கு அவர். அதாவது ஒரு விளையாட்டை விளையாட ஆரம்பித்து அதில் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு அந்த விளையாட்டில் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் இந்த படத்தில் உள்ள ஹீரோ வந்துட்டு ஊரில் இருக்க எல்லா விளையாட்டும் விளையாடிட்டு இருக்காரு. அதில் ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது இவர் ஜான்வி கபூர் கூட விளையாடக்கூடிய விளையாட்டு தான். அந்த அம்மாவும் ஈக்குவலாக டஃப் கொடுக்குறாங்க. சிவராஜ்குமார் ஹீரோ வந்துட்டு விளையாடக்கூடிய விளையாட்டுக்கு கோச்சாக வராரு. அதாவது நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது, ஹீரோவும் ஜான்வி கபூரும் விளையாடக்கூடிய விளையாட்டுக்கு அவர் கோச்சாக வரல, அவர் வந்துட்டு மல்யுத்தத்துக்கு கோச்சாக வராரு. சிவராஜ்குமார் சார் இப்போ தான் யூஎஸில் போயிட்டு சம் ஹெல்த் இஷ்யூஸுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு குணமாகி இப்போ தான் அப்படி செட் ஆகி நின்றுட்டுருக்காரு. அவரை போயிட்டு மல்யுத்தத்துக்கு கோச்சாக வந்துட்டு போட்டு விட்ருக்காங்க. இதெல்லாம் அந்த டேரக்டர் என்ன கணக்கில் யோசிச்சாருன்னு தெரில. அதாவது இவங்க படத்துக்குள்ளே இருக்கிற கேரக்டருக்கு வேல்யூ ஏற்ற பார்க்கல, ஆர்டிஸ்ட் வேல்யூ தான் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜான்வி கபூர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ஸ்ருதிகாசன் ஒரு ஐட்டம் டான்ஸுக்கு வராங்க. அதாவது ஜான்வி கபூர் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக படங்கள்லாம் நடிச்சிட்ருக்காங்க. ஸ்ருதிகாசன் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இப்படிலாம் படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வாழ்த்துக்கள், இன்னும் பெருமையை சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க அவங்க 2 பேரும். இந்த மாதிரி படங்களை வந்துட்டு தெலுங்கு ஆடியன்ஸ் ரசிப்பாங்க அப்படின்னா நீங்கள் தெலுங்குலேயே ரிலீஸ் பண்ணி கொண்டாடி குடத்தை உடச்சிட்டு போகலாம். எதுக்கு பேன் இண்டியான்ற பேரில் கண்ட்ரியில் இருக்க ஸ்டேட்டுக்கு பூரா ரிலீஸ் பண்ணி இப்படி தேவையில்லாமல் தலைவலியை வர வச்சு. அப்போது மொத்தத்தில் பெத்தி தெலுங்கில் சும்மாவே கிலோ கணக்கில் மசாலாவை கொண்டாந்து தட்டுவாங்க. இது பட்ஜெட்டு பெருசு இல்லை, டன்னு கணக்கில் கொண்டாந்து தட்டியிருக்காங்க. என்ன சொல்ல, ஓவர் பில்டப், வேறு ஒன்றும் இல்லை.